ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 2-3 பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கை எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும், அப்போ அந்த ஆவியிலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கு. அடி பிடிக்காமல் வேக வச்சு எடுக்க முடியும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. சும்மா அப்படி மசிச்சு பார்த்தாலே தெரியும் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா இல்லையான்னு. சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கிழங்கெல்லாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடித்து நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்றதுனால. இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சாதம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக சிம்பிளான மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணிட்டோம். சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா போதும், லஞ்சுக்கு நமக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லா ஒரு சூப்பரான ரெசிபி இது. நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா லஞ்சுக்கு சூப்பராக அழகாக கிட்ஸ் வந்து சாப்பிட்ருவாங்க. அதுவும் உருளைக்கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால் உருளைக்கிழங்கு சாதம் கொஞ்சம் கூட வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் 2 பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் உருளைக்கிழங்கு சாதம் லஞ்சுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா சூப்பரான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.